அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத வீடியோவாக டெய்லி போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி. ஸோ நேற்று நம்ம சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் மார்க்கெட்டுக்கு, இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் நடந்திருக்கா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்குன்றத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். சப்போர்ட் ஒன்றா வந்து 24,300, ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா வந்து 24,550 வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுடைய சப்போர்ட் 2 கீழே ஓப்பன், அதாவது நல்லாவே ஒரு கேப் டவுன், அதாவது ப்ரீவியஸாக இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே நியர்லி ஒரு 200 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து ஃபுல்லாக ரெக்கவரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கீழேயே வரல, ஒரு நல்லாவே ஒரு ரெக்கவரி கொடுத்து எங்கே வந்து எஸ்டர்டே க்ளோஸ் ஆச்சோ இன்றைக்கி அதே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு 6-7 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தான் மார்க்கெட் நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, குளோபலாகவும் மார்க்கெட் எல்லாமே யூஎஸோடைய டவ் மார்க்கெட்டும் வந்து ஒரு அரௌண்ட் 2 to 3% வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. குளோபலாகவே எல்லா மார்க்கெட்டும் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதோடைய இம்பேக்ட் தான் நமக்கான இந்த கேப் அதோடைய இம்பேக்ட் தான் வந்து இந்த ஒரு கேப் டவுன். அதுக்கப்புறம் சரி கேப் டவுன் ஆகிடுச்சு, மறுபடியும் மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா, ஒரு கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பையர்ஸ்லாம் வந்து அங்கேருந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால தான் மார்க்கெட் மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் நான் வந்து இந்த வீக்கை வந்து நான் அடிக்கடி இந்த வீக்கில் போடுற வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், இன்டிசிஷன் வீக், அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனே அதான். இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே டவுன் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. மறுபடியும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகும், ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் தானே, விழும்போது சடனாக ஃபாலோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும்ன்ட்டு. ஸோ அப்படி நினச்சி நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி லாஸில் தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து இது இன்டிசிஷன் வீக், எந்த ஒரு முடிவையுமே நம்மளால் எடுக்க முடியலை. அப்படியே எடுத்தாலும் தவறாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுனால தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு வந்து ஃப்ரைடே மந்தோடைய லாஸ்ட் வீக்கான எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பொசிஷன்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங், அதாவது ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கே மேக்ஸிமம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்போனா நாளைக்கு ஒரு மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து டே ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது 24,420. அதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா 24,550. அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதுன்னா ஆல் டைம் ஹை 24,850 தான் மார்க்கெட்டுக்கு இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா சப்போர்ட் ஒன்றா வந்து இன்றைக்கி வந்து டே லோ, அதுதான் 24,200. அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா 24,000 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா 23,987 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் இது ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆயிருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும். இன்றைக்கி எவ்வளோ பொறுமையாக ஏறிச்சு பார்த்தீங்களா. சடனாக இறங்கிடுச்சு, 9:15 வந்து சடனாக இறங்கிடுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மார்க்கெட் ஏறிச்சு, ஓகேங்களா. ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச், அதுதான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் போடுறது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி வந்து நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறன்றது தான் உங்கள்கிட்ட நான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன நியூஸஸ் வருதுன்னு பாருங்கள், குளோபலாக எப்படி இருக்குது, நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ ஏன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் நல்லா இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய பட்ஜெட்டில் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது ஏறி இருக்குது. ஏன் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது மார்க்கெட்டில், ஏன் நடக்குதுன்னு தெரியணும். ஏன்னா
ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு இதேமாதிரி சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட வருது அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன். ஸோ அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கணும் பார்த்துக்கலாம். நாளைக்கு ஃப்ரைடே முடிஞ்சோடனே நாளைக்கு வீடியோ வராது. சாட்டர்டே சண்டேல வீக்லி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம எப்படி ட்ரேடிங் பிளான் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். அப்போ தான் மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்க முடியும். எல்லாத்தையும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் ஒரு 4-5 வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கு மார்க்கெட் சரிந்து விடும் அப்படி இப்படின்னு நான் என்னதோ டெம்ப்ளேட்ஸ் நான் பெருசாக யூடியூப்பில் நான் ஒரு 4-5 பேர் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நிறைய இருக்குது, நிறைய பேர் எல்லாருமே தப்பு சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்கவுங்க தனிப்பட்ட இதோ சொல்லுவாங்க. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ நான் சில வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்மளும் லேர்னிங்கில் தான் இருக்கும். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்கணும் தெரியும், நானும் லேர்னிங்கில் தான் இருக்கேன். ஏன்னா ஒரு February monthலேருந்து நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு டெம்ப்ட் ஆகுது, நாளைக்கு இதை மட்டும் பண்ணுங்கள் அந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ். நான் யாரையுமே பர்டிகுலராக சொல்லலை, பட் சொல்கிறேன். அந்த தம்ப்லைன் பார்க்கும் போதே வந்து நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நாளைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிவிடுவோன்ற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் எழுதி தருவேன். ஓகேங்களா? ஸோ யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. நம்மளுடைய வீடியோவும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொன்னாலும் நம்மளையும் சொல்லி தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கான மணி யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கு வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகிடாது, அதை மட்டும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் ட்ராவலிங்கில் இருப்போம். அப்படி இல்லைனா நம்மளை இறக்கி விட்டுட்டு மார்க்கெட் போயிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அடிக்கடி மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.